கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம கரெக்டான ஆள் அப்படிங்கிறதுக்காக அவர் சமூகத்துக்கு வர்றது இல்லை. அவர் கரெக்டான ஆள் அப்படிங்கிறதுனால சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? நான் பெர்ஃபெக்டான ஆளுங்கிறதுக்காக சபைக்கு வரல. என்னை அவர் பெர்ஃபெக்ட் ஆக்குறவர் அப்படிங்கிறத நம்பி சபைக்கு வரேன் நான். ஆமென். நான் என்னைய குயவன் நினைக்கிறது இல்ல, அவரைத்தான் நான் குயவன் நினைக்கிறேன். நான் என்ன மண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு வாரம் சபைய கட்டடிச்சா, ச்சே நம்ம ஆண்டவரை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படிங்கிற தாட், அந்த எண்ணம் உதிச்சா நம்ம சரியான விசுவாச பாதையில இருக்கிறோம்னு அர்த்தம். என்ன சொன்னேன்? ஒரு வாரம் சபையை நம்ம கட்டு அடிச்சிட்டா ஏதோ காரணத்தினால, சரியான காரணம், ஆனா சரியான காரணமா இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம், சரி இன்னைக்கு நம்ம ஆண்டரை மிஸ் பண்ணிட்டோம்ல ரொம்ப அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு நமக்குள்ள உதிச்சிச்சு, தோணுச்சு அப்படின்னா, நம்மளை அறியாம நம்மளை மீறி இப்படி ஒரு எண்ணம் உதிச்சிச்சுன்னா நாம சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ரைட் ட்ராக், கரெக்டான ட்ராக் இது. அதே மாதிரி ஒரு மெய்ப்பன், ஒரு ஊழியன் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தை மிஸ் பண்ணிட்டானா இதே மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். சரி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டோமே. சபையை மிஸ் பண்றது வேற, ஆண்டவரை மிஸ் பண்றது வேற. பிரிச்சு புரிஞ்சுக்குங்க. சபையை மிஸ் பண்றது வேற, ஆண்டவரை மிஸ் பண்றது வேற. ஏன் அப்படின்னா, எல்லா சபையிலையும் ஆண்டவர் கிடைப்பாருங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதமே இல்லை. எந்த சபையில ஆண்டவர் கிடைக்கிறாரோ அந்த சபைக்கு போறவங்களுக்கு இப்படி ஒரு தாட் வரணும். இன்னைக்கு சபையை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டேன்டா, எவ்வளவு பேசியிருப்பாரு, எவ்வளவு நமக்குள்ள ஃபீலிங் வந்திருக்கும், எவ்வளவு நம்மளை ருசிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோமடா அப்படின்னு அந்த சபை விசுவாசிகளுக்கு அது தோணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம், 49 சாப்டர். ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி. 49வது அதிகாரத்தை திருப்பலாம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15, ஏசாயா 49:15 பழைய ஏற்பாடு. ஸ்திரியானவள், ஒரு 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 பொண்ணு, ஒரு பெண்ணு, ஒரு தாய், ஒரு ஸ்திரீ தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாம, கருணை காட்டாம, தன் பிள்ளைக்கு ஒரு கரிசனையை காட்டாம, தான் பெத்த பிள்ளைய மறப்பாளா? மறப்பாளா அப்படின்னு கேட்கிற. மறப்பாளா? முறைக்கிறார். மறப்பாளோ? மறப்பாளோ? சொல்றா பதில. மறப்பாளா? ஒரு தாய் 10 மாசம் கருவுல, கற்பத்துல கருவை சுமந்து வலிய தாங்கி ஆசையா எதிர்பார்த்து இப்படி பெத்த ஒரு பிள்ளைய மறப்பாளோ? மறப்பாளோ? அட போங்காண்டவர், என்ன மறப்பாங்காண்டவர், என்ன நீங்க மறந்துருக்காங்க. நீங்க கொலை செய்யற காலாண்டவரே, பெத்த பிள்ளைய கொலை செய்யற காலாண்டவரே, நீங்க வாட்டுக்க ஏசாயா 49:15 பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படின்னா, அவள் மறந்தாலும், அவளே கொலை செய்தாலும், அவ உன்னை பெத்தா, நான் உன்னைய படைச்சேன், நான் உன்னை மறப்பதில்லை. இப்படிதானே சொன்னாரு. அப்பயே சொல்லி வச்சிருக்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஏன் இப்படி ஆண்டவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஏன் இப்படி
எப்பவுமே தாயை சிறந்த கோயில் இல்லை, இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. தாயை சிறந்த கோயில் இல்லை. இந்த அளவுக்கு ஒசந்த இடத்துல இருக்கிற தாயை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் இப்படி பேசுறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? ஏன் தாய இப்படி ஒசந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவர் எப்படி சொல்றாங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஏன் தாய் எப்படி சொல்றாங்க சொல்ல முடியுமா? யாராவது தாய் குலங்கள் சொல்ல முடியுமா? தாய் குலங்கள் ஏன் தாயை சிறந்த கோயில்னு சொல்ல வந்தாங்க? ஏன்? ஏன்னா பெத்த பிள்ளை மேல தாய்க்கு இருக்கிற பாசம் நம்மளால சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்றது? தான் ஆடாட்டினாலும் சதா ஆடும். தாய்க்கு இருக்கிற பாசம் அப்படி. பெத்த பிள்ளை மேல தாய்க்கு இருக்கிற பாசம் அளவு இல்ல, அதை சொல்ல முடியாது, எண்ணவும் முடியாது. புரிஞ்சுங்க. அதான் தாய் பாசம் அடிம்பாங்க. என்னதான் மகன் விளங்காதவங்க இருந்தாலும் சோறு போடாம இருப்பாள? சோறு போடுற. ஏன்? அது பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையில இருக்கிற அந்த பாசம் அது விடாது. என்னதான் சேட்டக்காரனா இருக்கட்டுமே, ஐயா விட்டுருங்கயா ஒரு தடவை, ஐயா அதை விட்டுருங்கயா ஐயா, அப்படிதான் கெஞ்சுவாங்க. ஏன்? தாய் பாசம். இப்ப ஆண்டவர் அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றாரு? உன் தாய் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நானு உன் மேல வச்சிருக்கிற பாசம் ஜாஸ்திரா. அதாங்க சொல்ல வரேன். தாய் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் ஜாஸ்தி. அதனாலதான் அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் பாசம் உன் தாய் பாசத்தோட போட்டி போட முடியாதுங்கிற. ஆமேனா? விசுவாசிகள் இதை புரிஞ்சுக்கணும். தாயை மிஞ்சின பாசம் இல்ல, தாய் பாசத்துல மிஞ்சின பாசம் இருக்கா? இருக்கு, இருக்கு. சிலுவையில போங்க, உங்களுக்கு தெரியும். சிலுவை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஆமேனா? அப்ப புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஏசாயா 49:15. என் அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட என்னைய படைச்ச தேவன், என்னைய எனக்காக சிலுவையில செத்த ஜீசஸ் வச்சிருக்கிற பாசம் எக்கச்சக்கம். ஆமென். எரேமியா 31:3 வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:3. எரேமியா 31:3. கர்த்தர் நல்லவர். அன்பை பத்தியே இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு ஓஷிப்பிள்ளையும். தேங்க்யூ அப்பா. எரேமியா 31:3. எரேமியா 31:3 வாசிக்கலாமா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். எஸ், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். இது ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் இப்படி பேசுறார். கேள்வி என்னன்னா, ஆண்டவர் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாரா? வச்சிருக்கிறாரா? எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு? சின்ன உதாரணம் யார் சொல்ல முடியும்? என் தாய் என் மேல் வச்சிருக்கிற பாசத்தை விட என் ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் அதிகன்ட்டு ஒரு உதாரணம் சொல்லலாமா? உதாரணம். இப்ப கேள்வி, மனுஷனை அவரு
படைச்சதுக்கு அப்புறம் தான் மனசு மேல அவருக்கு பாசம் வந்துச்சா? அப்படி மனசுல படைச்சாரு. அவன் எப்படி வாழ்றான், அவன் வாழ்ற அழக பார்த்து 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 ஆண்டவருக்கு அப்படியே பாசம் வந்துச்சு. நம்புறீங்களா? எப்படி அவருக்கு பாசம் வந்துச்சு மனுஷன் மேல? இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாருல, இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னா கேள்வி, இந்த அளவுக்கு பாசம், இப்படிப்பட்ட பாசம் அவர் மனுஷனை படைச்சு அவன் வாழ்ந்து வச்சதை பார்த்துட்டு ச்சே அப்படின்னு பாசம் காமிச்சாரான்னு கேக்குறேன். எப்ப ஒரு பாசம் காமிச்சாருன்னு சொல்லுங்களேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னு என்னன்னா, மனுஷனை, மனு குலத்தை, மனித இனத்தை படைச்சதுக்கு அப்புறம் மனுஷன் மேல அவருக்கு பாசம் வரல. பாசம் இருந்ததுனால மனுஷனை அவர் படைக்க முன் வந்தார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கிரேஸ் வேணும். என்ன இருந்ததுனால? படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல ஒரு பாசம், ஒரு அஃபெக்ஷன் இருந்ததுனாலதான் படைக்கலான்னு வந்தார். ஆமேன், ஆமேன்னா கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 16:22, 1 கொரிந்தியர் 16:22. சின்ன சின்ன டிப்ஸ், நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகல. 1 கொரிந்தியர் 16:22 வாசிக்கலாம். பவுல் எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 16:22. ஒரு ஆளே வாசிக்கிறாங்க, வேற ஆள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமல் போனால், இயேசு கிறிஸ்துவின் மேல பாசம் வைக்காம போனால், இயேசு கிறிஸ்துவ நேசிக்காமல் போனால், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கடுமையான வார்த்தைய பவுல் தன்னுடைய கடிதத்துல பயன்படுத்துறார். ஜீசஸ நீங்க லவ் பண்ண மறுத்தீங்கன்னா, ஜீசஸ நீங்க நேசிக்க முடியாதுன்ட்டு சொன்னீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கணுமா? சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தர் வருகிறார். எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. கர்த்தர் வருகிறார், நான் சொல்றது பொய் இல்லை. கர்த்தர் வருகிறார். ஏன் இந்த அளவுக்கு பவுல் சொல்றாரு? சபிக்கிறவனை ஆசீர்வதிங்கள் ஜீசஸ் சொன்னாரு. பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமல் போனால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஏன் சொல்றாரு தெரியுமா? 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:19 வாசிக்கலாம். அவர் முந்திக்கிட்டு முதல்ல அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நீங்க நேசிக்கிறதுனால ஆண்டவர் உங்களை நேசிக்கல, அவர் உங்களை நேசிக்கிறதுனால நேசிங்கன்னு சொல்றார். யாரு? அவர் உங்களை நேசிக்கிறதுனால நீங்க என்னைய நேசிங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? நான் உன்னைய நேசிக்கிறேன்டா, நீ என்னைய நேசி அப்படின்னு சொல்ல வர. இப்ப ஏன் பவுல் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் நம்மளை நேசித்தும் நாம அவரை நேசிக்க மறுத்தா அது குற்றம், அது பாவம்.
அதான் சபிக்கப்பட்டவன் சொல்றார். அது பாவம். அவர் நம்மளை நேசிக்காம இருந்து நாம அவரை நேசிக்கல அப்படின்னா அது பாவம் கிடையாது, அது பாவமே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னைய நேசிக்கிறேன்டா, நீ என்னைய நேசிக்கலன்னா பாவம், இந்த பாவம் செய்யாத, இந்த குற்றத்தை பண்ணாத, நீயே சபிக்கப்பட்டவனா போயிருவ. அதான் பவுல் துணிஞ்சு எழுதுறாரு. அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த வசனத்தை, அவர் நம்மை நேசித்தும் நாம் அவரை நேசிக்க தவறுமையானால் சபிக்கப்பட்டவர்களா இருக்க கடவுள். சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா தொட்டது தொலங்காது, தொட்டது தொலங்காது, காரியம் கைகூடாது, வளர்ச்சி இருக்காது, குறுகி குட்டி போயிருவீங்க. இதான் சாபம். ஆமீன். இப்ப நாம் அவரை நேசிக்கணுங்கிறது சாய்ஸா மஸ்டா? நேசிச்சா நேசிங்க, நேசிக்கலாம் போங்கன்னு சொல்றாரா, நேசிக்கணுங்கிறாரா? நேசிக்கணும். ஆமீன். கர்த்தர் நல்லவர். ரூத்தின் ரூத்துல 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ரூத் 1ஆம் அதிகாரம், ரூத் 1 ரூத் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. 19, 20, 21 3 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரூத்தின் சரித்திரம், ரூத்தின் வரலாறு, 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. நகோமியும் ரூத்தும் மாமியாலும் மருமகளும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்தேலுக்கு வந்தபோது, மாமியாலும் மருமகளும் பெத்தேலுக்கு வந்த பொழுது அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த 2 பேரை குறித்து ஆச்சரியப்பட்டு மாமியால பார்த்து இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அத காதுல வாங்கின மாமியாளா இருக்கிய அந்த நகோமி என்ன சொல்றானா, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நகோமி அப்படின்னா வசந்தா, வசந்தம், மறுமலர்ச்சி, மலர்ச்சின்னு அர்த்தம். வசந்த காலம் சொல்ற முடியல, அந்த மாதிரி நீங்க என்ன நகோமின்னு சொல்லாம மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள்னா என்ன அர்த்தம்? கசப்பானவள், கசப்புள்ளவள், வெறுப்புள்ளவள், கசந்துட்டா, கசப்பாயிட்டா, மாறாள் என்று சொல்லுங்கள். ஏன் நான் இத சொல்றேன்னா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இனிப்பை இல்ல, கசப்பு. என் புருஷன் செத்து போயிட்டான். 2 ஆண் பிள்ளைய, 2 மகன்கள் செத்து போயிட்டாங்க. 2 மருமக, ஒருத்தி போயிட்டா, ஒரே ஒரு மருமக. நானு இந்த பெத்தலை விட்டு நானு பஞ்சத்துக்கு குடி போன போது புருஷன் கூட இருந்தான், என் பசங்க 2 பேர் கூட இருந்தாங்க. அதான் பெத்தலேகம், பெத்தேல் அங்கதானே இருக்கிறாங்க. இப்ப எங்க வந்தாங்க அவங்க? பெத்தலேகம் தான் மாத்தி சொல்றாங்களா? பெத்தலேகம் விட்டு போகும்போது இப்படிலாம் நான் இருந்தேன், இப்ப எப்படி வந்திருக்கேன்? ஒரே ஒரு மருமகளோட வந்து நிக்கிறேன். நான் புருஷனை இழந்துட்டேன், பசங்களை இழந்துட்டேன்.
சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன சொல்ற அடுத்து? நான் பாருங்களேன், நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை புருஷன் இல்லாம பிள்ளை இல்லாம திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி அற்பமாக்கி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். அருமையான ஸ்டேட்மெண்ட். நகோமி சொல்ற வார்த்தை அருமையான ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் நல்லவர். அவ என்ன நகோமி என்ன சொல்றா அப்படிங்கறது ரெண்டா நான் பிரிச்சு காட்டுறேன், நம்ம ஸ்லாங்க்ல புரிஞ்சுக்கங்க. என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? என்னைய போய் நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. எப்படி? நகுமி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியான் அப்படின்னு கேக்குறீங்களே, என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? புருஷன் இல்ல, பிள்ளை இல்ல, 2 மருமகள ஒருத்தி தான் கூட இருக்கிறா. என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? என்னை போய் நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க அப்படின்னு நகோமி சொல்லல. அப்படியும் சொல்லலாம், ஆனா அப்படி சொல்லல நகோமி. நகோமி எப்படி சொல்றா? என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை போய் நகோமின்னு சொல்றீங்கன்னு சொல்றா. தேவனையும் இழுத்து கட்டுறா, இவளையும் சொல்றா, இழுத்து வச்சு பேசுறா. என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை போய் நகோமின்னு சொல்றீங்க, மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன். என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, அவரை போய் நல்லவர்னு சொல்றீங்கன்ட்டு சொல்லல. முக்கியமான வார்த்தை, என்னைய எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, அவரை போய் நல்லவர்னு சொல்றீங்க அப்படி நகோமி கேட்கல. என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை போய் நகோமின்னு சொல்றீங்க அப்படின்னு தன்னை தான் சொல்றாவா. கவனிச்சிங்க அந்த வேட? என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, அவரை போய் நல்லவர்னு சொல்றீங்க, வேலையை பாருங்க போங்க அப்படியே சொன்ன. அப்படி சொல்ல மனசு வரல. என்னை எங்க நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை போய் நகோமின்னு சொல்றீங்க, மாறான்னு சொல்லுங்க அப்படி சொல்றேன். இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை விட்டு கொடுக்காம பேசுறா. நகோமியா என்ன செய்யல? ஆண்டவரை விட்டு கொடுக்கல. இதான் நகோமி ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்ட லட்சணம். அவ புரிஞ்சு வாழ்ந்திருக்கிறா. எந்த ஏற்பாடுல? பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல புரிஞ்சு வாழ்றோமா இல்ல இப்படி சொல்றோமா? எங்கெங்க நல்லா வச்சிருக்கிறாரு, அவரை போய் நல்லவரு நல்ல சாமி அவரை கும்பிட்டுக்கிட்டு இப்படிதான் சொல்றோம். நகோமி எப்படி சொல்றா? அவர் நல்லா வச்சிருக்கலன்னு சொல்லிட்டா, ஆனா அவரை குறை சொல்லாம என்னை எதுக்கு நகோமின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். ஆமென். கர்த்தர் இங்க பாருங்க, நமக்கு ஒண்ணுன்னா நம்ம ஆண்டவரால தாங்கிக்க முடியாது. நம்புறீங்களா நம்பலையா? எனக்கு ஒண்ணுன்னா, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, எனக்கு ஒண்ணுன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க ஆண்டவரே. எப்படி இதை நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உங்களுக்கு ஒண்ணுன்னா ஆண்டவரால தாங்கிக்க முடியாதுன்ட்டு எதை வச்சு சொல்றீங்க? யாரா பேச முடியுமா? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சுப்பா சொல்றேன்னு கேட்டான்னு செய்வீங்க ஊர் உலகம். எதை வச்சு சொல்றீங்க? நான் நரகத்துக்கு போறத நான் தாங்கிக்கிறேனோ இல்லையோ, அவர் தாங்கிக்க முடியலையா, அப்படித்தானே? ஆனா என்ன பண்ணாரு? சிலுவையில இறந்தார். அப்ப சிலுவையில தேவன் இறந்தது எதை காமிக்குது? எனக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்கிக்க முடியாது, காமிக்குதா இல்லையா? ஆடிடுவார் மனுஷன், அப்படி சொல்றோமா? துடிச்சிருவாரு. அதான் அது சிலுவையில நடந்த அந்த கோலம் இதான் அது. இதைத்தான் காமிக்கிறாரு. உனக்கு ஒண்ணுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன்டா, புரிஞ்சுக்கோ. மண்டையில ஏத்துத,
வந்து செத்தனா இல்லையா? இதை புரிஞ்சுக்காம நீ வாட்டுக்கு வாழ்ற. இப்ப கேள்வி, எனக்கு ஒண்ணுனா அவரால் தாங்கிக்க முடியாதுங்கிற நல்லதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு கஷ்டம்? அடுத்த கேள்வி, அப்புறம் எதுக்கு நிந்தனை, நிந்தை எதுக்கு? அப்புறம் எதுக்கு நெருக்கம், பள்ளத்தாக்கு எதுக்கு, எதுக்கு பாடு? எனக்கு ஒன்னா தாங்கிக்க முடியாதுல்ல, அப்ப என்ன செய்யணும்? நெருக்கத்தை தடுத்திருக்கணும்ல, கஷ்டத்தை தடுத்திருக்கணும்ல, போராட்டத்தை தடுத்திருக்கணும்ல. அப்ப எப்படி தாங்கிக்க முடியாது நான் ஒத்துக்கிறது? கேள்வி வருதா? எப்படி ஒத்துக்கிறது? அப்படின்னா இந்த நெருக்கத்தை, இந்த போராட்டத்தை, இந்த 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 விஷயத்த அவரால் தாங்கிக்க முடியும்ட்டு நாம புரிஞ்சுக்கணுமா? அவரால் தாங்கிக்க முடிஞ்சதுதான் இந்த நெருக்கமா? அப்படிலாம் இதெல்லாம் நீ தாங்கிக்கணும்ட்டு நம்மளை சொல்றாருன்னு அர்த்தம். நம்மளால அவரால் தாங்கிக்க முடியாது நாம நரகத்துக்கு போறது, நம்ம ஆத்மா தீயில எரியிறது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அதனால விருட்டுன்னு வந்தாரு, சருட்டுன்னு செத்துட்டாரு, வெளியாயிட்டாரு. இப்ப கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படின்னா இதை நீ தாங்கிக்கணுங்கிறாரு அவர். நீ தாங்கிக்கணும். அதனால எதை வச்சு எதை முடிச்சு போடக்கூடாது. இவ்வளவு கஷ்டம் இருக்கிறத வச்சு அனுப்புவாங்க, நீங்க வேற எதை கொண்டுனா தாங்கிக்க முடியாதுங்கிறீங்க. இந்த கஷ்டம் வந்திருக்கேன், வர வேண்டியதானே, வராம இருக்கிறாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. தாங்கிக்கணும்ட்டு பர்பஸா செய்யறாரு நம்மகிட்ட. இதை செய், இதான் தாங்கு, இதை தாங்கிக்கோ, பொறுத்துக்கோ, நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. எத்தனை தடவை சொல்றோம் உன் பிள்ளைகள, டே கஷ்டத்தை பார்க்காதடா, இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருப்படா, சொல்றோமா இல்லையா? பெத்த பிள்ளைகிட்ட பெத்த தாய்க்கு இப்படி அட்வைஸ் கொடுக்க தெரிஞ்ச போது படைச்ச தெய்வம் படைக்கப்பட்ட மனுஷன்ட்ட இப்படி அட்வைஸ் கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் கஷ்டப்படு, பின்னாடி நல்லா இருப்ப, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நமக்கே தெரியுது இல்ல இப்படிலாம் சொல்லணும்ட்டு, அவர் சொல்ல மாட்டாரா? யோசிப்பு, கொஞ்சம் கஷ்டப்படுறா, இல்ல முடியல ஆண்டவரே பள்ளம் குழி, கொஞ்சம் கஷ்டப்படு, தேங்க்யூ, பின்னாடி நல்லா இருப்படா. என்னாண்டவரை நான் பாட்டுக்கு இருந்தேன், என்னைய போயிட்டு இப்படி ஒரு பழியை கட்டிட்டு பழியை போட்டுட்டு ஜெயில அடைச்சிட்டாங்க, என்னால பொறுத்துக்க முடியல ஆண்டவர், பழக்கடி, பொறுத்துக்கோ. எதுக்கு? பின்னாடி நல்லா இருப்படா, பின்னாடி நல்லா இருப்பா தாயி, சொல்ற பின்னாடி நல்லா இருப்ப, பல்லக்கடி, பொறுத்துக்கோ. ஆமேன், ஆமேனா? அதனால ஆண்டவரை நீங்க புரிஞ்சுதான் ஆகணும். நீங்க சரியா கிரகிக்கல, அவரை நீங்க உள் வாங்கல அப்படின்னா பாவம் அவரை விட்டு வெளியே போயிருவீங்க, நீ வெளியே போயிருவீங்க. கர்த்தர் நல்லவர். முடிக்கலாமா? தேவனை காட்டிலும் நாம எதையும் நம்பல. யாரை காட்டிலும்? எங்க அவரை விட நாங்க யாரை நம்ப மாட்டோங்க அப்படிங்கிறதும், அவரை அவரை விட நாங்க யாரையும் நேசிக்க மாட்டோங்க, அவரை விட நாங்க யாரையும் நேசிக்க மாட்டோம். யாரை நேசிச்சாலும் அவருக்கு உட்பட்டு தான் அப்படிங்கிறதும். முதல்ல என்ன சொன்னேன்? அவரை விட யாரையும் நம்ப மாட்டோம், நம்பர் ஒன். அவரை விட நாங்க யாரையும் நேசிக்க மாட்டோம் அப்படிங்கிறது எப்ப தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? இது எப்ப விளங்க வரும்? இந்த உண்மை எப்ப தெரிய வரும்? இந்த 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 உண்மை எப்ப சந்தைக்கு வரும், அரங்கத்துக்கு வரும்? அதாவது ஆண்டவர் நான் நம்புறேன் பிரதர் அப்படிங்கிறது சாதாரணமா தெரியும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரை நம்புறீங்க. எதை வச்சு சொல்ல முடியும் நீ நம்புறீங்கன்ட்டு? எதை வச்சு நான் நம்ப முடியும்? நீ ஆண்டவர் நம்புறீங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி காட்டுறீங்க என்னட்ட? ஆண்டவரை நம்புறதுனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா என்ன செய்வீங்க? வீட்டில் உட்காந்துருப்பீங்க, டீ பாட்டிருப்பீங்க. அப்ப நீங்க ஆண்டவரை நம்புறீங்கிறது இந்த சாதாரணமா தெரியுது. ஆனா ஆண்டவரை விட நான் எதையும் நம்பலைங்கிறது சாதாரணமா தெரியுமா? தெரியாது.
நீங்க ஆண்டவர் நம்புறீங்கிறத இப்ப என்னால நம்ப முடியுது. ஆனா ஆண்டவரை காட்டிலும் எதை நீங்க நம்ப மாட்டேங்கிறது எனக்கு எப்ப தெரியும்? எனக்கு எப்ப தெரியும்? எப்ப தெரியும் தெரியுமா? முடிப்போம். உலகத்துக்காக அவரை கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு தெரியும். அப்பதான் தெரியும் நீங்க அவரை காட்டில் நம்புறீங்களாங்கிறது, அவரை காட்டிலும் எதை நம்பலங்கிறது அப்பதான் தெரியும். உங்க நெத்தியில AK-47 இப்படி வைக்கும்போது தெரியும் நீங்க அவரை காட்டிலும் எதை நம்பல, அவரை காட்டிலும் எதை நீங்க நேசிக்கல. எப்ப தெரியும்? இப்ப தெரியாது, சூழ்நிலை வந்தாதான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு பேதுருட்ட, பேதுருவே நீ என்ன மறுதலிப்பப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுரு சொன்னா, பக்கத்துல யோவான், இந்த பக்கம் யாக்கோப்பு, அந்த பக்கம் அந்திரேயா, இந்த பக்கம் மத்தேயு எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. பேதுரு சொல்றான், ஆண்டவரே இந்த யோவான், இந்த மேத்தேயு, இந்த யாக்கோப்பு இவங்கெல்லாம் கூட உங்களை மறுதலிச்சாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னும் நான் சொல்றேன் கேளுங்களேன், சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றுவேன். அவள என்ன சொல்ல வர்றாரு? உங்களோட சேர்ந்து நான் ஜெயில இருக்க நேரிட்டாலும் கூட இருப்பேன் ஆண்டவரே. ஜெயில இல்லையா, உங்களை கொலை செய்ய போறாங்களா, உங்களோட சேர்ந்து நானும் கொலை செய்யப்பட வேண்டும். நான் மாட்டேன். என்னை நீங்க பப்ளிக்கா இன்சல்ட் பண்ணாதீங்க, தனியா வச்சு கூட பேசுங்க. இந்த யோவான் யாக்கோப்பு முன்னாடி நான் சொல்லாதீங்க ஆண்டவரே, மனசுக்கு ரொம்ப கஷ்டம். நான் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு? எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்? உங்களோடு கூட சாக நான் ரெடியா, உங்களோட ஜெயில களி தின்ன ரெடியா. கரெக்டா? இப்ப நல்லா தானே இருந்து பேச்செல்லாம். ஆனா இப்படி நடந்துச்சா? ஜீசஸ மரண ஆக்கினைக்குள்ளா தீர்த்த போது பேதுரு என்ன சொன்னார்? உங்களோட சாக வேண்டியதா இருந்தாலும் சாக துணிஞ்சவன் ஆண்டவன் சொன்னார்ல. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? வேலைக்காரி கேட்கும்போது என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க யார சொல்றீங்க? அந்த டீக்கெட் வச்சிருக்காரு அந்த இயேசுவா? அவன் கேட்கறான், இயேசுவா இது யாருன்னு தெரியலையே, என்னை போய் அவரோட சம்மந்தப்படுத்துறீங்க? எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சொன்னாலும் இல்லையா? ஏன் அப்படி சொன்னா நினைக்கிறீங்க? ஏன் அப்படி சொன்னா? இயேசுவை காட்டிலும் அவன் உயிரை நேசிச்சான். உண்மை வந்துருச்ச? சூழ்நிலை தான் நம்மளை யாருன்னு காமிச்சு கொடுக்கும். எது? சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் நீ விசுவாசியா அவிசுவாசியான்னு காமிச்சு கொடுக்கும். இதான் நீதிமொழியில சாலமன் சொல்லுவாரு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நெருக்க வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது ஐயோ 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 ஐயோன்னு கூத்தான்னா உன் விசுவாசம் தம்மா துண்டுன்னு அர்த்தம். நீ இவ்வளவுதான், உனக்கு விசுவாசம் இவ்வளவு தேவைப்படுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவரை நம்புறோம், ஆண்டவரை நேசிக்கிறோங்கிறது சாதாரணமா தெரிஞ்சிடும். ஆனா ஆண்டவரை காட்டில் நான் எதையும் நேசிக்கலைங்க, ஆண்டவரோட எனக்கு எது பெருசு இல்லைங்கிறது சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும். அப்பதான் தெரியும். அப்ப புரிஞ்சுக்கங்க, எதுக்கு கஷ்டம், எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் சூழ்நிலை அப்படின்னா, நம்ம லட்சணம் என்னன்ட்டு நமக்கு தெரியணும். நம்ம யாரு, பில்டப் பண்றோமே, வீராப்பா பேசுறோமே, ஒஸ்டிப்லாம் பக்காவா பயங்கரமா பண்றோமே, சூழ்நிலை வந்தா நீ யார்,
நீ யார் தெரிஞ்சுக்கடா, டேய் பேதுரு தெரிஞ்சுக்கடா. சும்மா சீனை போடுற நீயே, பப்ளிக்கா இன்சல்ட் பண்ற சீனை போடுற நீயே தெரிஞ்சுக்கடா. நீ பப்ளிக்கா உன்னை இன்சல்ட் பண்ண நினைக்கிறியே, நீ எத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மறுதளிச்ச? நீ என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ற நீ? புரியுதுங்களா? அதனால கஷ்டம், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நீங்க யாரு அப்படிங்கிறத காமிக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அப்பெல்லாம் நம்ம இருக்கிற ஃபெய்த்து எவ்வளவு சதவீதத்துல இருக்கு, இப்ப நம்ம இன்னும் எவ்வளவு முன்னேறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப பேதுரு புரிஞ்சுக்கிட்டாரா? அழுதாரா? மனக்கசந்து அழுதாரா? மன்னிச்சிருங்க, தெரியாதனமா வாய் பேசிட்டு. பட் ரியல் அது கிடையாது. உண்மையான பேதுரு அது கிடையாது. உண்மையான பேதுருவுக்கு ஜீசஸ் காமிச்சு கொடுத்தார். இதாண்டா நீ. ஆமேனா? அதனால புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் நிறைய விஷயங்களை மனசுல வச்சுட்டு நம்மளை நடத்துவார். ஒரு விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்களை மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு சம்பவமா அனுப்பி வைப்பாரு. போ போ போ, அடுத்து நீ போ, அடுத்த ரெடியாரு, இது முடிச்சுட்டு வரட்டும், இப்படியே அனுப்பிட்டு. எதுக்கு அப்படின்னா, இதான் நம்மளை டெவலப் பண்றாரு, நம்மளை யாரும் நமக்கு மேல காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப அதுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு அடுத்த வழியை சொல்றாரு. இது எல்லாமே ஆண்டவர் செய்வார். ஆமேன், ஆமேன். நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு நம்புறீங்களோ நம்பலையோ, இதை செய்யாம அவர் சீட்ல உட்கார மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இது தலை எழுத்து, இது நடந்துதான் தீரும்.